யாரெல்லாம் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எதை தருவேன் என்று இயேசு வாக்குறுதி கொடுக்கின்றார்? நிலை வாழ்வை கொடுப்பார். அதோடு மட்டுமல்லாமல் இயேசு மானிட மகன் அந்த 12 குலத்திற்கும் அவர்களை தலைவராக அவர் நியமிக்கின்றார். சபை உரையாளர் எடுங்கம்மா, சபை உரையாளர் 6:12 எடுத்து வாசிங்க. சபை உரையாளர் 6:12 எங்க இருக்கு? திருப்பாடல். அதுக்கப்புறம் யார் வருவா? மனிதருடைய வாழ்நாள் குறுகியது, பயனற்றது, நிழலை போல மறையக்கூடியது. போதுமா? மனிதருடைய வாழ்நாள் என்னது? குறுகியது, பயனற்றது, நிழலை போல மறையக்கூடியது. நாம் வாழ போற வாழ்நாள் ரொம்ப 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 குறுகிய வாழ்நாள். குண்டா இருந்தா என்ன சொல்லுவாங்க? பொதுவா ஒருத்தங்க குண்டா இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இவனுக்கு கொலஸ்ட்ரால் ஓவரா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? ஒருத்தர் ஒல்லியா இருந்தா என்ன சொல்லுவாங்க? பொதுவா திடீர்னு ஒல்லி ஆயிட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? சுகர் இவனுக்கு ஓவர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் அமைதியா இருந்தா என்ன சொல்லுவாங்க? பொதுவா ஒருத்தர் அமைதியா இருந்தா என்ன சொல்லுவாங்க? இவன் ஊம குசுமன்னு சொல்லுவாங்க. கலகலன்னு பேசிட்டே இருந்தா என்ன சொல்லுவாங்க? எனக்கு வாயை பத்தி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா இல்லையா? நம்மளுடைய வாழ போற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப குறுகிய வாழ்க்கை. இந்த குறுகிய வாழ்க்கையில நாம் பல பேர் நம்மை பற்றி போற்றுவார்கள், தூற்றுவார்கள். ஆனால் நான் வாழ போற இந்த வாழ்க்கையை நான் கடவுளுக்கு ஏற்றபடி வாழ்கின்றேனா? முதல் வாசகத்தில் யார் வரா? கிதியோன் வருகிறார். அவர் தன்னுடைய குடும்பத்திலே அவர்தான் சின்ன பையன், சிறியவன். ஆனால் அவன் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று இஸ்ரேல் மக்களை அவன் வழிநடத்துவதற்கு ஒரு நீதி தலைவராக தன்னை அர்ப்பணிக்கின்றான். இயேசுவின் சீடர்கள், நாங்கள் உம்மை பின்பற்றுகிறோம், அதனால் எங்களுக்கு என்ன நடக்கும்? இதோ இந்த பக்தர்கள் நடந்து போகிறார்கள், எங்களுக்கு என்ன நடக்கும் இதனால் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இயேசு என்ன சொல்றாரு? நான் மானிட மகன் மாட்சியுரிமை பெற்று வரும் பொழுது 12 நபர்களும் 12 குலத்திற்கு தலைவர்களாக இருப்பீர்கள். நாம் இந்த வாழ்க்கையில் நடக்கப் போவதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். ஆனால் என்னுடைய நிலை வாழ்வு, என்னுடைய மறுவாழ்வில் நான் எப்படிப்பட்டவனாக வாழப் போகிறேன்? இந்த வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கையா? சபையுரையாளர், அதே சபையுரையாளர் 8:8 வாசிங்க. அதே சபையுரையாளர் 8:8. நம்முடைய வாழ போற வாழ்க்கை நிரந்தரமற்ற வாழ்க்கை. நம்மளுடைய இறப்பின் நாளை தள்ளி போடவும் எவராலும் முடியாது. நம்மளுடைய சாவை நம்மளால் தள்ளி போடவே முடியாது. அப்புறம் சாவு என்றும் போரினிருந்து நம்மால் விடுபடவும் முடியாது. எவ்வளவுதான் நாம் பணம் சேர்த்து வைத்திருந்தாலும் அந்த பணத்தை கொடுத்து நம்மளுடைய சாவிலிருந்து நாம் தப்ப முடியுமா? நம் சாவிலிருந்து நம்மால் தப்பவே முடியாது. எனவே இந்த வாழப்போற வாழ்க்கை குறுகிய வாழ்க்கை, பயனற்றது, நிழலை போல மறையக்கூடிய வாழ்நாள். நம்முடைய சாவிலிருந்து நம்மால் தப்பிக்கவும் முடியாது. நான் எந்த அளவுக்கு கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். இத்திருப்பலியில் மேலும் மரித்த சந்திரா